பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அட்வான்ஸாக புத்தாண்டு வாழ்த்தை சொல்கிறோம். இந்த 2025 வருஷத்துக்கான கிறிஸ்மஸ் வாழ்த்தை சொல்கிறோம். வந்திருக்கிற குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள் எல்லாருக்கும் திருச்சபை சார்பாக, எங்கள் ஊழியங்கள் சார்பாக, நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி சொல்கிறோம், வாழ்த்து சொல்கிறோம். எங்களை இந்த இடத்துல உங்களுக்கு கிறிஸ்மஸ் செய்தியை சொல்லும்படியாக அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நன்றி. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு கிறிஸ்மஸ்னால் என்ன, ஏன் கொண்டாடணும், ஏன் வாசிங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9:6. ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சரி, போதும். கவனிங்க, ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, எல்லாரும் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்தவர்களுக்கான கடவுள், ஆகவே கிறிஸ்தவர்கள் அந்த இயேசு பிறந்த தேதியை அவர்கள் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது நாம் பண்டிகை கொண்டாடுவதற்கு இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும், இயேசு பிறந்தது கிறிஸ்தவர்களுக்கு தெய்வமாக இருப்பதற்கு அல்ல. ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இயேசு பிறந்ததன் அடிப்படை நோக்கம் நாம் பண்டிகை கொண்டாடுவதற்காக அல்ல. இரண்டாவது, கிறிஸ்தவர்களுக்கு தெய்வமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இயேசு பிறக்கல. இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்றதுக்கு ரெண்டு விஷயத்தை நாம இப்ப வாசிச்சோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா, இந்த உலகம் ஏதோ ஒரு வகையிலே வழி தவறி சிருஷ்டி கடவுள் படைத்த இடத்திலிருந்து தவறி போனது. இந்த உலகத்தில் எதுவுமே சரியாக இல்லை. இந்த உலகம் படைக்கப்பட்டபடி இல்லை. இந்த உலகத்தில் குழந்தை பிறந்தது போல இல்லை. வளர வளர அது கெட்டு போகிறது. அது சமுதாயத்தாலா, பெற்றோராலா, அல்லது வேறு ஒரு கொள்கையினாலா தெரியவில்லை. ஆனால் நம்ம தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, இப்ப சினிமாவில் ஒரு பாட்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் சொல்லுங்க. அப்ப எல்லாம் நல்லதாக உருவாக்கப்படுகிறது, எல்லாம் சிறப்பாகவே உண்டாக்கப்படுகிறது. ஆனால் அது வளரும் போது அது தன் வாழ்க்கை பிரயாணத்திலே எப்படி கெட்டு போகிறது என்றே தெரியவில்லை. கெடுதல் சமுதாயத்தில் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. ஆகவே சமுதாயம் கெட்டு போய்விட்டது. சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், சமுதாயத்தை சரி செய்ய வேண்டும். சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இல்லை, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சரி செய்யப்பட வேண்டும், சரியாக்கப்பட வேண்டும், நேர்மையாக்கப்பட வேண்டும், செம்மையாக்கப்பட வேண்டும், சமூகத்தில் மாற்றம் உருவாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கடவுள் வானத்திலிருந்து, பைபிள்ல சொல்லுது பிலிப்பியர் புஸ்தகத்துல, அவர் கடவுளுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக நினைக்காமல் தம்மை தாமே வெறுமையாக்கி,
ஒரு கடவுள் அவதாரம் எடுப்பது என்பது, ஒரு கடவுள் மனிதனாக வருவது என்பது, ஒரு கடவுள் இந்த உலகத்துக்கு ஏன் மனிதனாக வர வேண்டும்? அவர் கடவுளாகவே இருந்து ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாமே அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தான் இருக்கிற சூழ்நிலையில மாற்றத்தை உருவாக்குகிறவனாக வாழ வேண்டும். நீங்க நிறைய குழந்தைங்க இருக்கிறீங்க, படிக்கிறவங்க இருக்கிறீங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை, சமூகத்தை சீர் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய லட்சியத்தை கொடுப்பதற்காகத்தான், நோக்கத்தை கொடுப்பதற்காகத்தான், சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார், மனிதனாக பிறந்தார். பைபிள் சொல்லுது அவர் ஏன் மனுஷனா பிறந்தார் அப்படின்னா, இந்த உலகத்துல அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுவாமல், தேவலோகத்தில் இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க, சொர்க்கலோகத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு நாம நினைக்கிறோமே, அந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வரல. ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு, அதாவது மனிதனாக வாழக்கூடிய, மனுகுலமாக ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய மக்கள் இயலாமையில் இருக்கிறார்கள், பிரச்சனையில் இருக்கிறார்கள், நெருக்கடியில் இருக்கிறார்கள், பாவத்தில் இருக்கிறார்கள், தவறில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள், நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலை பண்ணுவதற்கு, அவர்களுக்கு உதவியாக கை கொடுக்கும்படி அப்படியானார் பைபிள் சொல்லுது. மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்கு, கை கொடுக்கிறதுக்கு தான் பரலோகத்தில் இருக்கிற கடவுள் மனுஷன அவதாரம் எடுத்து இந்த பூமியில பிறந்தார்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு எனக்கும் ஏன் இயேசு அவசியம் அப்படின்னா, ஏன் இயேசுவை நாம ஆராதிக்கணும்னா, ஏன் இயேசுவின் கொள்கைகளை பின்பற்றணும் அப்படின்னா, ஏன் இயேசுவின் போதனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமுதாயத்தில் போய் சேர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில், நீ எந்த மதமா வேணா இரு, ஆனால் நீ கை கொள்ள வேண்டிய ஒரு போதனை, ஒரு கொள்கை, வாழ்க்கை முறை அப்படின்னு இருக்குன்னா, அது இயேசு போதித்த வாழ்க்கை முறை உனக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா உன்னுடைய குடும்பம் மாற்றமடையும், உன்னுடைய சமுதாயம் மாற்றமடையும், உன் வாழ்க்கை மாற்றமடையும், உன்னை சுற்றி இருக்கிற சூழல் மாற்றமடையும், உன் பிள்ளைகள் மாற்றமடைவார்கள், உன்னுடைய எல்லாவற்றையும் நீ சமாளிக்கிற ஒரு பலன், சமாளிக்கிற அறிவு உனக்கு கிடைத்துவிடும். ஏன்? இந்த உலகத்தை ஒரு மாற்றமுள்ள உலகமாக மாற்றுவதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு பெரிய நோக்கம். அதை பைபிள் அப்படி தெளிவாக சொல்கிறது. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இந்த பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு புனித நூல்னு. இல்ல, இந்த பைபிள் கடவுளால், பரலோகத்தின் பரிசுத்த தெய்வத்தால் பேசப்பட்ட வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும், பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனமும், எந்த மதத்தவராயிருந்தாலும், நீ மனிதனாக இருந்தால் அது உனக்கானது, நீ ஒரு குடும்பத்தில் இருந்தால் அது உனக்கானது, ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்தால் அந்த பைபிள் உனக்கானது. ஏனென்றால் அது கடவுளுடைய வார்த்தை. கடவுள் கிறிஸ்தவர்களுக்கு அந்த பைபிளை கொடுக்கவில்லை அப்படின்னு நினைச்சா அவங்க நான் கிறிஸ்தவர்கள் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அது பொதுவானது, உலகத்துக்கானது. கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குமானது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை தான் ஒவ்வொருத்தரையும் மாற்றும். பைபிள்ல சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கிறிஸ்தவர்கள் அறிவார்கள், கிறிஸ்தவர்களை அந்த சத்தியம் விடுதலையாக்க. அப்படி பைபிள் சொல்லல. யாரு சத்தியத்தை அறிவார்களோ, யார் கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொள்வார்களோ, அவர்களை அந்த கடவுளுடைய வார்த்தை விடுதலையாக்கும், காப்பாற்றும், மீட்டெடுத்து விடும், அவர்களை நல்வழிப்படுத்தி விடும், அவர்களை சிறப்பாக்கி விடும், அவர்களை நன்றி உணர்வுள்ளவர்களாக மாற்றிவிடும், அவர்களை மக்களை சம்பாதிக்கிறவர்களாக மாற்றிவிடும், உறவு உள்ளவர்களாக மாற்றிவிடும், அவர்களை கடவுளுக்கு சொந்தக்காரர்களாக அந்த வார்த்தை மாற்றிவிடும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பைபிளை நீங்க யாருக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க எந்த மதமாவோ இருங்க, எந்த சாமியோ கும்பிடுங்க, ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை உங்களுக்கு சொந்தப்படுத்தி வாழ்க்கையில் அபியாசப்படுத்த பழகிட்டீங்கன்னா உங்களை எல்லா சூழ்நிலையிலும் அந்த சத்திய வசனம் உங்களை காப்பாற்றும், உங்களை விடுவிக்கும், நல்ல வழியை காட்டும்.
ஒரு பக்தன் இப்படி பாடுறாரு, வேதத்தை நாம் சுமந்தார் சத்திய வேதம் நம்மை சுமக்கும், வேதத்தை நாம் சுமந்தார் சத்திய வேதம் நம்மை சுமக்கும், பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க வேதத்தை இருதயத்துல உங்க மனசுல கடவுளுடைய வார்த்தையை, பைபிள் வார்த்தையை உங்க மனசுல சுமந்துகிட்டு இருந்துட்டீங்கன்னா, உங்க சோதனை நேரத்துல, உங்க கஷ்ட நேரத்துல, நெருக்கடி நேரத்துல, உங்களுக்கு துக்கமும் சுமையும் வரும்போது அந்த வார்த்தை உங்களை உங்கள் பிரச்சனைகளில் இருந்து உங்களை லகுவாக்கும், உங்களை விடுவித்து விடும், உங்களை தப்பித்து விடும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் பைபிள் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வந்தார். எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க, மதுக்கடையை மூடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லா மக்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, நீங்கள் இந்த பைபிளை கை கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனையும் தவறான பழக்க வழக்கம் அது ஆட்டி படைக்காது, அவனை கட்டி போடாது. பைபிள் அவனை விடுதலையாக்கும், இயேசுவின் வார்த்தை விடுதலையாக்கும். தன்னுடைய போதனையினால், தன்னுடைய பிரசங்கத்தால், தன்னுடைய சத்தியத்தினால் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு தனி மனிதனையும் விடுதலையாக்கி சமூக விழிப்புணர்வோடும் சமுதாய தெளிவோடும் வாழ்க்கையில் பரிசுத்த பாதையிலும் நடத்துவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். மனிதர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு மனிதனாக பிறந்தார். மனிதர்களுக்கு கை கொடுக்க மனிதனாக இயேசு பிறந்தார். அவர் பேசிய வார்த்தைகளை கை கொள்ளும் போது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்தவர்களின் தெய்வம் இல்லை என்று நீங்கள் எல்லாம் பறைசாற்ற வேண்டும். நீங்க எல்லாம் சொல்லணும், இயேசு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் இல்லை, அவர் முழு உலகத்துக்கான தெய்வம், ஒவ்வொரு தனி மனிதனுக்கான தெய்வம், ஒவ்வொரு தனி மனிதனுடைய நெருக்கடியில் கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமான ரட்சகர் என்று இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க சொந்தம் கொண்டாட. அப்ப இந்த உலகத்தில் அந்த நோக்கத்துக்காக தான் இயேசு இங்கே பிறந்தார். இயேசுவை பத்தி நம்ம படிச்ச அந்த 2 வசனத்துல இன்னொரு வசனத்தை நான் சொல்லிடுறேன். அது சொல்றாரு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகட்டும் அப்படின்னு தேவதூதர்கள் சொல்றாங்க. எப்ப? இயேசு குழந்தையாக அந்த மாட்டு தொழுவத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தை இந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது. நோக்கம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு நாளை தூங்கி எந்திருக்கிறீங்க? காலையில விடிஞ்சதுல இருந்து சாயங்காலம் தூங்க போறதுக்கு வரைக்கும் எத்தனை பேரால சந்தோஷம் சமாதானமா இருக்க முடியுது? முடியல. இயேசுவை தொழுது கொள்ளுகிறவர்களால முடியல. இயேசுவை தெய்வம்னு சொந்தம் கொண்டாடுற, ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்ற திருச்சபையில் இருக்கிறவங்களாலே அது முடியல. ஒருவருக்கும் அது சாத்தியம் இல்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது கிடைத்த மிகப்பெரிய செய்தி, முக்கியமான செய்தி, உலகத்துக்கான செய்தி என்ன தெரியுமா? இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷன் மேலும் பிரியம் உண்டாக வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிங்க, அன்பு செய்யுங்க. உங்களுக்கு தெரியுதில்ல அவன் நேசிக்கல, பிரச்சனை பண்றான்னு தெரியுதில்ல. ஏன்னா அவனுக்கு கடவுளுடைய அன்பு இல்லை. அந்த நபருக்கு, உன் கணவனுக்கோ மனைவிக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ அந்த தெரியல. தெய்வீக சுபாவம், மன்னிக்கிற சுபாவம், ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் அவர்களுக்கு தெரியல. ஆனா உனக்கு தெரியுதில்ல, மன்னிக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு உனக்கு தெரியுதில்ல. நீ நிறுத்து, நீ சமாதானத்தை உண்டு பண்ணு. பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு ஏன் பிறந்தார் தெரியுமா? ஒவ்வொரு தனித்தனி மனிதனும் சமாதானம் பண்ணுகிறவனாக மாற வேண்டும். உலக நாடுகளுக்குள்ள சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகள் பெற்றோரோட சண்டை, எங்க போனாலும் சண்டை 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 பிரச்சனை. பஸ்ல போனா சீட்டுக்கு சண்டை, வண்டியை ஓட்டிட்டு போனா நான் முன்ன போறேன் நீ முன்ன போறேன், அதுல சண்டை. ஒரு செகண்ட் தான் பாஸ் பண்ண போறாங்க, ஒரு செகண்ட் தள்ளி போக போறாங்க, அதுக்குள்ள சண்டை. எங்கேயும் சமாதானம் இல்லை. அதனாலதான் இயேசு
இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஒருத்தரும் சமாதானமா இல்லப்பா. சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு என்ன செய்ய முடியும்? கடவுளாகிய நான் இந்த பூமியில மனிதனாக போய் மற்றவர்களுடைய பிரச்சனைக்காக என் உயிரை தருகிறேன். இது ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். ஒவ்வொரு மனுஷனும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக பாதிப்படைஞ்சாலும் பரவாயில்ல, விட்டு கொடுத்து சமாதானத்தை உண்டு பண்ணும் ஜனமாக இந்த சமுதாயம் மாற வேண்டும் அப்படின்ற படிப்பினையை சொல்லிக் கொடுக்க இயேசு வந்தார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஏன் நமக்கு சமாதானம் இல்லை தெரியுமா? நாம சமாதானத்தை கொடுக்காதனால. நாம மற்றவங்க கிட்ட சமாதானத்தை எதிர்பார்க்க வேண்டாம், சமாதானத்தை விதையுங்கள். இயேசு அதுக்கு தான் பிறந்தார். அவரை அடிச்சு சிலுவையில தூக்கி அப்படி நிறுத்துறாங்க. ஆண்டவரே மன்னியும். அவங்க செய்யறது அவங்களுக்கு தெரியல. ஏன் அவங்க இந்த பிரச்சனையை பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா பண்ண மாட்டாங்க. ஏன் உங்ககிட்ட சண்டை போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க. ஆனா உனக்கு தெரியுது இல்ல, சண்டை போட்டா பிரச்சனை பெருசாகும். நீ போட, நீ இயேசுவின் பிள்ளையா. இயேசுவின் போதனை உன் இருதயத்தில் இருக்கட்டும். இயேசு சொன்னதை நீ யோசித்து பார். இயேசு ஏன் பிறந்தார்? மனுஷர் மேல் பிரியம் உண்டாக பிறந்தார். நாம ஒருத்தரை நேசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் தான் இயேசு பிறந்தார். உதவி செய்யாம நமக்கு தொந்தரவு பண்றவங்களை வந்து கவலைப்படாதீங்க. நீங்க உதவி செய்யுங்க, நீங்க நன்மை செய்யுங்க, நீங்க உதவியா இருங்க, நீங்க ஆறுதலா இருங்க, நீங்க மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு வாய்க்காலா இருங்க, மற்றவங்க பசி ஆறுறதுக்கு நீங்க ஒரு வாய்க்காலா இருங்க. அந்த ஒரு சத்தியத்தை உண்மையை சொல்றதுக்கு தான் இயேசு தெய்வம் தான் தெய்வமாக இருக்கிற அந்த தெய்வீக அந்த இணையாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட்டு இந்த பூமியில மனுஷனா பிறந்தார். அவர் பிறந்ததின் நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அவர் பிறந்ததின் நோக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இயேசுவை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, சொந்தம் கொண்டாட கோடி கோடியாய் ஒவ்வொரு நாளும் வருவார். உங்களுக்கு இயேசு சொந்தமா இருந்துட்டா அவர் பேச்சை கேளுங்க, அவர் சொன்னபடி நடங்க. கிறிஸ்தவர்கள் சொல்லப்படாட்டியும் பரவாயில்ல, இயேசுவின் வசனத்தை உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த ஆரம்பிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்கள் சமுதாயம் மாறும், உங்க குடும்பம் மாறும், உங்க நிம்மதி எதிர்பார்க்கிறபடி இருக்கும், உங்க சமாதானம் நீங்க எதிர்பார்க்கிறபடி அறுவடை செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக சந்தோஷமாக. இயேசு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இனம், நிறம், ஜாதி, மதம், தேசம் இப்படி எந்த வேறுபாடும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரலோகத்திலிருந்து மனிதனாக அவதரித்த இயேசுவும் இயேசுவின் போதனைகளும் ஒவ்வொரு தனிநபருக்கும் வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை எதிர்க்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல நிம்மதி இல்லாம இருப்பாங்க. இயேசுவை அறிவிக்கிறவங்க எத்தனையோ பேரு கிறிஸ்தவர்களா இல்ல, அவருடைய போதனையை எத்தனையோ மேடைகள்ல பேசுறாங்க. பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், தேசிய விடுதலை பேசுறவங்க, கட்சி தலைவர்கள், எத்தனையோ பேர் இயேசுவின் சத்தியத்தை போதனையை பேசி வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அபியாசப்படுத்துறாங்க. அவங்கெல்லாம் பிரச்சனையிலேயா இருக்காங்க? இயேசு வேண்டாம்னு சொல்றவங்க, அவருடைய போதனை வேண்டாம்னு சொல்றவங்க தான் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு வேணும், அவர் போதனை வேணும், அது இருந்தா அது என்னை காப்பாத்திரும், என்னை விடுவிச்சிரும் நீ நினைச்சு அவருடைய போதனையை கை கொள்ள வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆரம்பிச்சுட்டா, ஒவ்வொருவருக்கும் இயேசு வேணும்னு சொல்லிட்டா மனுஷர் மேல் பிரியம் வந்துடும். மற்றவங்களை நேசிக்க தோணும், யாரையும் எதிரியா பார்க்க மாட்டோம். அதை தான் இயேசு பைபிள்ல சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எதிரி மேல உங்களுக்கு கசப்பு இல்லாம இருக்கா? உங்களுக்கு தீமை செஞ்சவங்க மேல கசப்பு இல்லாம இருக்கா? அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, நீங்க இயேசுவின் போதனையை பின்பற்றுறீங்க, மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போகவே போகாது. நிம்மதி உங்களுக்குள்ள தானா உருவாக்கிட்டு, நீங்க நிம்மதியை உருவாக்கிடுவீங்க, ஆறுதலை உருவாக்கிடுவீங்க. ஆறுதலை நிம்மதியை தேட மாட்டீங்க. ஏன்னா இயேசுவின் போதனை, இயேசுவின் வசனம், பைபிள் வார்த்தை உங்க இருதயத்தில் இருந்தா, வேதத்தை நீ சுமந்துட்டு இருந்தீன்னா அது
உன்னை சுமக்கும், பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். வெற்றி அங்கிருந்து தான் வரும். அதுக்கு தான் இயேசு பிறந்தார். சிலர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இயேசு வேணான்றாங்க. சிலர் தவறா புரிஞ்சுக்கிட்டு பைபிள் வேணான்றாங்க. பைபிள் கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்தவங்களுடைய கடவுள் கிடையாது. கிறிஸ்தவர்களுடைய கடவுளா எப்ப இயேசு மாறினார் தெரியுமா? முதல் நூற்றாண்டுல இயேசுவை பத்தி எல்லாரும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஊர் ஊரா போய் சொன்னாங்க. அங்க போனா இவங்க வாழ்ற வாழ்க்கை, இயேசுவை பத்தி சொல்றவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அத அந்த ஊருக்காரங்க பாக்குறாங்க. அந்த ஊருக்காரங்க பார்த்தா இப்ப நம்ம வாழ்க்கை தப்பா வாழ்றோம். அவன் சொல்ற மாதிரியே எல்லாரும் வாழ்றானே, அவன் யாரையும் சொல்றான், யாரோ பேசுறாங்கன்னு சொல்றானே, அது யாரு? இயேசு. அப்ப கிறிஸ்து பேசின பேச்செல்லாம் நம்மளுக்கு, அவர் சொன்ன கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இவெல்லாம் கிறிஸ்தவன் வெளியூர்காரங்க பேர் வச்சாங்க. வேற மதத்தை கும்பிடுறவங்க கிறிஸ்தவங்களுக்கு பேர் வச்சாங்க. கிறிஸ்தவங்களுக்கு இயேசு பேர் வைக்கல. கிறிஸ்தவங்களுக்கு தாங்களே அவங்க கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுக்கல. வேற யாரோ அவங்க வாழ்ற வாழ்க்கை, சந்தோஷம், மகிழ்ச்சியை பார்த்து அந்தியோக்கியான்ற ஊர்ல இருக்கிறவங்க இந்த இயேசுவை பத்தி பேசுறவங்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சாங்க. நம்ம ஊர்ல சொல்றோம்ல, பெரியாரை பத்தி பேசுறவங்கள பெரியாரிஸ்ட்ன்றோம். அந்த மாதிரி கம்யூனிசத்தை பத்தி பேசுறவங்கள கம்யூனிஸ்ட்ன்றோம். அந்த மாதிரி இயேசுவை பத்தி பேசி அது போலவே வாழ்றவங்கள, பேசுற மாதிரியே வாழ்றவங்கள மற்ற மக்கள் தான் கிறிஸ்தவங்கன்னாங்க. அவங்களா கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கல. நம்ம வாழ்க்கையை பார்த்து தான் நம்ம கிறிஸ்தவர்களா இல்லையான்னு முடிவு பண்ணணும். மதத்தை பார்த்தோ, ஒண்ணு கூடுறதை பார்த்தோ இல்லை. இயேசு ஏன் பிறந்தார்? மனிதருக்குள்ளே சமாதானம் உண்டாகுது, மனிதருக்குள்ளே பிரியம் உண்டாகுவதற்காக, அதை ஏற்படுத்த, சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை, அமைதியை உண்டு பண்ண இயேசு பிறந்தார். மனுஷர் மேல் பிரியமும், பூமியிலே சமாதானம். நீங்க போய் பாருங்க, எந்த ஊர்ல ஊருக்கு ஊரு சண்டை, மனுஷனுக்கு மனுஷன் சண்டை, நாட்டுக்கு நாடு சண்டை, சமாதானம் இல்லை. ஏன்? அவர்களை சமாதானப்படுத்த ஒரு மத்தியஸ்தர்களை இயேசு இந்த உலகத்துக்கு மத்தியஸ்தரா வந்தார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர்கள் வந்துச்சு. இருதரத்தாரை ஒன்றாக்கினார். தப்பா நடக்கிறவனையும் சரியா நடக்கிறவனையும் ஒன்னாக்கி தவறான நபர்களை எல்லாம் சரியானவர்களா மாற்றும் ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை, மாபெரும் தியாகத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். அதனாலதான் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. இயேசுவை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள் தெரியுமா? அவரு உலகம் போகல. இயேசு சமூக மாற்றத்தை பேசினார். தீங்கை வேண்டாம் என்று சொன்னார், தவறை வேண்டாம் என்று சொன்னார், தீங்கை கண்டிக்க ஆரம்பித்தார். அதனாலதான் அவரை மனிதர்கள், அன்றைக்கு இருந்த அதிகாரிகள், அன்றைக்கு இருந்த தவறான இயக்கத்தினர் அவரை வெறுத்தார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஏன் பிறந்தார்? சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கினையை தருவதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக, சமூக மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக, விடுதலை உண்டு பண்ணுவதற்காக, ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை முறையை உண்டு பண்ணுவதற்காக, இந்த உலகத்தில் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதற்காக, மனுஷரை மனிதர் நேசிப்பதற்காக, பூமியிலே சமாதானம் உண்டாக, நாட்டுக்கு நாடு, ஜனத்துக்கு ஜனம், தேவையில்லாத இனத்துக்கு இனம் ஏற்படுகிற சண்டை வன்முறைகள் மாறுவதற்காக. இதெல்லாம் நடந்துச்சுன்னா, இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சுன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும். நாம மாறிட்டா, நாம சந்தோஷப்பட்டுட்டா, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சோம். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க செழிப்பா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீங்க எல்லாம் வாழணும், நீங்க எல்லாம் முன்னேறி இந்த உலகத்துல செழிக்கணும். நீங்க எல்லாம் இந்த உலகத்துல யாரெல்லாம் உங்களை அற்பமா பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னால பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு: நீங்கள் வெட்கத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த சகல ஜனங்களுக்குள்ளும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். உன்னை யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்க, அவமானமா பார்த்தாங்க, நிந்திச்சாங்க, கேவலமா பார்த்தாங்களோ அவங்களுக்குள்ள உன்னை புகழ்ச்சியா, கீர்த்தியா, சந்தோஷமா, முகமலர்ச்சியா, தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு பைபிள் சொல்லுது. அது எப்படி நடக்கும்னா, இந்த இயேசு எல்லாருக்குமான கடவுள், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கடவுள்.
இந்த இயேசு பேசின பிரசங்கம், போதனை, அவருடைய கொள்கைகள் எல்லாம், இந்த பைபிள் எழுதப்பட்ட பைபிளில் இருக்கிற கொள்கைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடல. அவர்களை மட்டும் நான் சொந்தம் கொண்டாட விடமாட்டேன், நானும் அதை சொந்தம் கொண்டாடி அந்த பைபிளை பின்பற்றி, அந்த பைபிள் சொல்லுகிற இரட்சகரை, மீட்பரை, அந்த இயேசுவை, மனிதனாக பிறந்தவரை நானும் சொந்தம் கொண்டாடி நானும் இந்த உலகத்தில் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க முடிவெடுத்து அதை செய்து பாருங்க. உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா, உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும், உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகும். நீங்கள் நினைக்கிற ஒரு மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் பார்க்கலாம். உங்களால் உங்கள் பக்கத்து வீடு மாறும். உங்கள் பக்கத்து வீடும் நீங்களும் மாறும்போது சமூக மாற்றம், உங்கள் தெரு, உங்கள் கிராமம் ஒரு புதிய மாற்றத்தை பார்க்கும். உங்கள் வாழ்க்கை மாற்றம் தான், நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்களை இந்த உலகத்தில் செழிப்பானவர்களாக, நல்லவர்களாக, சாதனையாளர்களாக, நன்மையானவர்களாக, ஒரு தலைவர்களாக, முக்கியஸ்தர்களாக, மக்கள் பின்பற்றும் ஒரு நபராக நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்களை மாற்றும். அந்த தீர்மானம் எடுக்கிற நேரம் தான் எது? அதைத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தேவதூதர்கள் போய் சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சர்வ வல்லவர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. இந்த சமாதானத்தை கொண்டு வரும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆகவே நீங்கள் ஒன்றை செய்து பாருங்கள், அவர் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? அந்த நற்செய்தி மிக முக்கியமானது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியில் சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி, அவ்வளவுதான். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, மகிமை செய்யுங்க. அந்த கடவுள் பேர் அங்க எழுதப்படல. உன்னதத்திலே ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த உன்னத கடவுள் இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர். அந்த சிருஷ்டி கடவுளுக்கு மகிமை செலுத்துங்கள். அதே சமயத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். நீங்கள் இருக்கிற ஊரில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நபராக மாற ஒப்பு கொடுங்க. மனுஷர் மேல் பிரியமும், எந்த மனுஷராக இருந்தாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ, எப்படியோ தீங்கு செய்யறவனோ நல்லது செய்யறவனோ, ஏழையோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ, உங்களுக்கு எப்பயும் தொந்தரவு பண்றவனோ, உங்க பங்காளியோ அங்காளியோ யாரோ, அவன் மேல் ஒரு பிரியமை, அன்பு செய்யுங்க, மன்னிங்க, அவனை ஏத்துக்கோங்க. அதை செஞ்சு பாருங்க. இயேசு உங்க உள்ளத்திலும் பிறப்பார். அவருடைய போதனைகள் உங்களை மாற்றும். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சமுதாயம் மாறும், குடும்பம் மாறும், உங்கள் பிள்ளைகள் மாறுவார்கள், எல்லாம் மாறும். நீங்கள் புதியவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். கடவுள் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார். கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நாங்கள் விடைபெறுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாம் சேமமா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க, செழிப்பா இருங்க. நன்றி. தேங்க்யூ.